வந்தோம், பேசலான்னு தோணுச்சு. பேச ஆரம்பிச்சோம். அவர் யாரு நானாரு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பாண்டுராஜன் எங்க மாமா தேவட குந்தி மந்தா நம்மளுக்கு பாண்டவர் ஐவர் பிறந்தாங்க. அத இருவருக்கு மணியர் இருவருக்கு முத்தோட கொடுக்கப்பட்ட அர்ஜுன ராஜனே அவரே ஆகும். அன்னைக்கு ஆரண்யத்துல மானு படுற அதாவது அடிக்கின்ற பொழுது நாம இவரை பார்த்து ஆசைப்பட்டோம். அன்னைக்கு அவரே இங்க வந்திருக்காரு. வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் இந்த கோலத்துல இருக்கிறீங்க? யாத்திரைக்காக வந்திருக்கேன். அதாவது உலக சஞ்சாரியாகப்பட்ட நாரத முனிவர் ஒரு நாள் எங்களுடைய அரண்மனையில பஞ்சபாண்டவர் தேவியாகப்பட்ட பத்திரி திரௌபதி ஒரு ஆண்டுக்கு ஒருவர் இருப்பாங்க. தனிமையா இருக்கும் காலத்துல வேற 4 பேரும் அவங்க தனிமையா இருக்கக்குள்ள பார்க்கக்கூடாது. சரி, அப்படி பார்த்தா யாத்திரைக்காக போகணும்னு சொன்னாரு. ஒரு நாள் அந்தரனுடைய மாடாகப்பட்டது கையவர்கள் களவாடி செல்ல அவங்களை எப்படியாவது துன்புறுத்தி இந்த மாட்டையெல்லாம் மீட்கணும்னு சொல்லி ஆயுதம் எடுக்க போயிட்டேன். அப்ப அண்ணனும் அண்ணியா இருந்தாங்க. அதனால தெரியாத தனமா நான் வேகமா போயிட்டு இருந்தாலும் நான் நினைச்சு போனது வேற, முன்னது வேற. அதனால நான் யாத்திரைக்கு வந்தேன். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு குளத்துல குளிச்சு நான் யாத்திரைக்காக குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால இங்கேயும் வந்தேன். யாத்திரை முடியணும் அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னாரு. சரி சரி, அப்படி ஆனா நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் குலதேவதை வேண்டுவதற்கு யாத்திரை எதுக்கு போய்க்கிறாங்க. தீபாந்திரம் திரும்பி வந்துடும் என்ன பண்றது? அதனால வா போலான்னு கை பிடிச்சி கூட்டிட்டு ஓடினாரு. ஓடி போயிட்டு ஆமா எங்களுடைய ஊருக்கு அப்பால இருக்கின்ற பிள்ளையார் கோயில கொண்டு போய் எங்களை மறைச்சு வச்சுட்டாரு. அப்ப இந்த செய்தி அறிந்த ஒரு யாதவ படை வீரர் என் அண்ணனாகப்பட்ட பலராம தேவரத்துல போய் சொல்லிட்டாரு. அவங்க படைத்தொடுத்து வந்து அடிக்கிறதுக்கு வராங்களா அப்பா, 2 பேரும் ஓடிட்டு என்ன செய்ய முடியும்? அப்ப என் இளைய அண்ணனாகப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பார்த்து நான் வேண்டாம், இருந்தாலும் நம்ம வீட்டுல அடைக்கலமா வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம அத்தை மகனாகப்பட்ட அர்ஜுனன் தான். அதனால முறைதான் இவங்களுக்கு 2 பேரும் மனசு ஒத்து போச்சு. இதுக்கு மேல பிரிச்சு கூட்டு நம்மள என்ன ஆகும்? ஒண்ணு இல்ல, நாய் நக்கனை தாச்சியா நாய் தலைமையிலே போட்டு கெட்ட பழமொழிக்கு சொன்ன தவிர இருந்தாலும் நம்மளுடைய தங்கை மாவிளையில் ஆசைப்பட்டுட்டா அவங்களை சேர்த்து வைக்கிறதா நாயம் பிரிச்சு கூட்டு வர்றதுக்கு நல்லா இல்ல, நாயம் இல்ல. அப்படி என்று திருமணம் வைத்தான். அப்பவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, கல்யாணம் செய்த உடனே அம்மா நான் இன்னும் யாத்திரைக்கு போறதுக்கு வேலை இருக்குது, செலவு கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவராகப்பட்டவர் சென்று விட்டா. அதன் பிறகு சரி நான் கர்ப்பம் அடைந்து என் மகனாகப்பட்ட அபிமன்யு அழகாக பெற்றெடுத்து ஒரே ஒரு மகன். ஆமா சரி, அப்படி இருந்தாலும் நான் இங்கே தனித்து வாழ்கிறேன். அவருக்கு மட்டும் நான் மட்டுமா பொண்டாட்டி? என்ன சொல்ற? இப்படியே தான் ஒவ்வொரு தாவும் போய் ஒவ்வொரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு. நீ ஒருத்தி மாட்டிக்கிட்டியா? முதலாக திரௌபதி, அப்புறம் நாகக்கண்ணி, சித்ராங்கதை, இந்த சுபத்திரை, அதுக்கப்புறம் நிறைய பேரு நிறைய கணக்கே இல்லங்கிற 8 பட்டசரிகளோடு நாங்க அஸ்திராபுரத்துக்கு சொந்தக்காரா இருக்க நேரத்துல அதனால அஸ்திராபுரமும் என் பெரிய மாமனார் திருதராஜன் காந்தாரம் மணந்து அவங்க 100 பிள்ளைங்க. என் மாமனார் பாண்டுராஜன் குந்தி மணந்த பாண்டவர் 5 பேரு. என் மாமனாராகப்பட்ட பாண்டுராஜன் இருந்ததுனால அஸ்திராபுரத்தை தடுத்திருக்க காலத்துல சண்டாள துரியோதனை பல வன்னியர்கள் சூழல் பகடி ஆடி நாடு நகர அவநீச்சம் போல அனைத்தையும் பறித்து 5 பஞ்ச பாண்டவரும் திரௌபதியோடு ஆரியனையும் போயிட்டாங்க. இதோட 7வது வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால 12 ஆண்டு ஆகலையும் 5ஆம் வருஷம் ஒரு நாட்டுல பாண்டரோடு தெரியாம தலைமாவ வாழ்ந்து வரணும்னு சொல்லி கட்டளைக்குனாங்க. அவங்க 6 போயிட்டாங்க. மானியமா நகரத்துல மானிய பிள்ளை தனித்து நாங்க வாழ்ந்துருவோம். என்ன இருந்தாலும் அவர் எப்பொழுது வருவா அச்சனாபுரம் கூட்டிட்டு போவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அரண்மனையில சற்று உள்ள இருக்கேன். யாராவது வந்தா
கோட்டைக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே நிக்கிற அம்மா மகாராணி அம்மா அபயா அபயத்துக்கு ஆறுமாறு அழுது கண்டு சித்தனையோட முக்கோடோட வந்திருக்கிறாங்கம்மா. அப்படியா? அப்படியா? அடியே சுந்தரவள்ளி, இதோ நான் வருகிறேன், யாருன்னு பார்க்கலாம். ஏதோ மூணு முக்கால் எட்டு அபயம் அபயம் என் மாங்கல்ய பற்றி மடிப்பட்டு வேணும்னு கேட்டு வந்தாங்க சொன்னீங்க. அவங்களை இங்க சற்று அழைத்து வாங்க. வாங்கம்மா, எங்க மகாராணி கூப்பிடுது, பக்கத்துல வாங்க. உங்களுக்கு தூக்கி கேட்டுங்க. அம்மா வணக்கம், வந்தனம், வணக்கம். வாழ்வாயம்மா. இருப்பினும் இப்படி 27 பெண்களும் மூடி முக்காடிட்டு அபயம் எங்களை மாங்கல்ய பற்றி மடிப்பட்டு வேணும்னு வந்திருக்கீங்களே, யாருமா, எங்கிருந்து வரீங்க, ஏன் உங்களுக்கு இந்த அபயம்? நாங்கள் யார் என்று சொல்வதா இருந்தா எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் காக்கிறேன் என்று ஒரு கை போட்டு சத்தியம் செய்யம்மா. ரொம்ப போச்சு வராதமா அழுது சிதறமா இருக்காங்க. சத்தியத்தை கொடுத்தால் ஆட்சின்னு சொல்றாங்களே, என்ன பொம்பளைக்கு பொம்பளைக்கு செஞ்சா பஞ்சாங்க நல்ல மனுஷன் கேட்டா பொம்பளை பொம்பளை செஞ்சா பண்ணி என்ன முதல்ல சத்தியத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க யாருன்னு சொல்றோம். எங்களுக்கு வந்த துன்பத்தை கஷ்டத்தை சொல்றேங்கிறாங்களே, அதனால ஒரு பெண்ணுக்கு பெண் ஒரு கஷ்டம்னா பெண்ணுக்கு பெண்ணு பேய் மனமே, அதனால உங்களுக்கு இந்த ஆபத்தை காப்பாத்துமா. அம்மா அம்மா அழுவுதாங்க, கந்து கண்ணு சிந்தனமா இருக்கீங்க, கண்ணு கண்ணு எல்லாம் ஆறு போல ஓடுது, பாக்கிறதுக்கு பருவமா அம்மா சீக்கிரமா பண்ணுவாங்கடி தங்க, சீக்கிரமா கை போடுங்கம்மா. ஆபத்துன்னு வந்துட்டீங்க, மது குணத்து மண்டனாகப்பட்ட மனம் பிடிச்சவன், அதனால வந்தவங்களுக்கு நான் எது இல்லைன்னு வெறுமையோட அனுப்பிச்சதில்லை. அதனால ஆகாயம் சாட்சியாய், பூமாதேவி சாட்சியாய், என் அண்ணனுடைய திருநாமத்தின் சாட்சியாய் உங்களை காப்பாத்துறேன். இது சத்தியம். சத்தி பண்ணீர் சார், எடுத்துடலாமா? ஏன் நம்ம புருஷனுடைய உயிரை நம்ம சொல்லிடலாம். எடு பாருமா. ஆகாயத்தில் ரதத்தை செலுத்தக்கூடிய ஆகாய கந்தர்வனுடைய மனைவிமார்களும் நாங்க 27 பேரு சொந்தக்காரர். அதனால 27 பெண்கள் இப்படி மூடு முக்காடிட்டு அபயம்னு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்னமா அபயம், என்ன காரணம், என்ன அபயம் தெரியுமா? 27 தேவிமார்களும் ஆகாய கந்தர்வன் திருமணம் செய்ய என்ன காரணம்? எங்களுக்கு குழந்தையே இல்லையம்மா. அப்படியா? குழந்தை இல்லாத காரணத்தால் தேவாதி தேவர்களிடத்திலே சென்று முறையிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்று நாங்கள் தேவர்களை நோக்கி போனோர் ரதத்தை புரட்டி அந்தர மார்க்கமாக செல்லும் பொழுது என் கணவருக்கு பச்சை தண்ணியாகப்பட்டது தாகம் இருந்தது. தாகவிடை தீர்வதற்காக வெற்றில தாம்பலத்திலே பாக்கை வைத்து ஏலக்காய் சுக்கு மிளகு திப்பில் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை எல்லாம் அதுல வைத்து என் கணவருக்கு கொடுத்த அந்த எச்சி முழுங்குனீங்கன்னா அந்த தாகவிடை தீரும் சாமி அப்படின்னு நான் போய் கொடுத்தேன். சரி, அதுக்கு இதுக்கு என்னமா இருக்குது? ஐயோ, அதுல இருந்து தாமா வருது. எச்சியாகப்பட்டதை முழுங்கி உடனே கணவருக்கு தண்ணீர் தாகம் தீர்ந்தது. மீண்டும் ரதத்தை புரட்டினார். சிறிது தூரம் சென்ற உடனே மணவருக்கு மயக்கமாகப்பட்டது ஏற்பட்டது. புருஷனுக்கு மயக்கம் வந்துருச்சேன்னு சொல்லி அந்த எச்சியை கீழே துப்புங்க, பாக்கு ஏதோ சொத்த பாக்கா இருக்கும், பாக்கு சொத்தையா இருந்தா சொக்கேறி மயக்கம் வரும்னு சொல்லி அந்த எச்சியை கீழே துப்புங்கன்னு சொன்னதுதான். அந்த மார்க்கமா போயிட்டு இருக்கும் போது அந்த எச்சியை கீழே துப்புனா எங்க போய் விழும்? சரி, அது போகட்டும். நீங்க இதுக்கு அதுக்கு என்னமா சம்பந்தம்? ஐயோ, அதுக்கு தாமா வருது. வருதா? ஆமா. சரி, பிறகு என்ன நடந்தது? பூமியில தானே வந்து விழுந்திருக்கும். அதுதான் இல்லை. என்ன ஆச்சு தெரியுமா? என்னம்மா? உலக நன்மைக்காக பாண்டவனுடைய நன்மைக்காக தவம் செய்து கொண்டிருந்தார் மும்மூர்த்தி கடவுளை முதல் கடவுள் எம்பெருமான் மாயக்கண்ணன். இரு கரங்களை ஏந்தி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என் கணவராக துப்பி ஏற்றி உன் அண்ணன் கரங்களிலே விழுந்து விட்டதம்மா. கோபமடைந்த மன்னன் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை விட்டு என் கணவருடைய சிரத்தை யாருக்கு வந்து கொண்டே மாயக்கண்ணன் கையேந்தி சூரிய நமஸ்காரம் செய்ய நேரத்துல புருஷன் வெத்தனை தமிழ் துப்ப கையில பார்த்த உடனே சுதர்சன சக்கரத்தை புருஷனுடைய சிறந்து கொண்டு பாத்திரத்தை சாப்பிட்டு விடு.
ஏண்டி போகட்டும் போகட்டும். இப்ப நாங்க 27 பேர் இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? அந்த சுதர்சேன சக்கரத்தை நீ தடுத்து நிறுத்தணும்னா உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். நான் எல்லாத்தையும் தடுத்துருந்தேன். எங்க அண்ணனுக்கு கோபமானா எங்க அண்ணன் உங்க புருஷனுடைய சிரத்தை கொண்டு வந்து போடாத சக்கரம் விடாது. போய் தொலைட்டு போ. அக்கறை சத்தியம் செஞ்சிருக்கிறீங்க என்னடி? ஏண்டி கோல தேவடியா? நாங்க சும்மா வந்திருக்கிறோமா? கை போட்டுக்கிறீல்ல? ஏன்னா சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவன், ஓடு தவறாத குருகுல வம்சத்தில் வாக்கப்பட்டவன். அதனால செய்த சத்தியத்து பிரகாரமாக என்னுடைய கணவருடைய நீதான் காப்பாற்றணும். உன்னுடைய தாலியை பறிபோனாலும் சரி, முடியுமா முடியாதா? எங்களுடைய தாலியுடைய பாக்கியத்தை நீங்க தான் காப்பாற்றணும். முடியுமா முடியாதா? இல்லடி சல்முக்கி சல்முக்கி முண்டை நான் வாங்கினது இதே மறைமுகமாக வந்து மூடு முக்காடி சத்தியத்தை பெற்ற பிறகு இப்படி என் அண்ணனாய மயக்கண்ணனுக்கு அவர் கோபித்து சுதர்சனாவை அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு பெண் என்ன செய்ய போகிறேன்? சத்தியம் செய்து விட்டேன்னு சண்டாளிக்கு இப்படி செய்துட்டாங்களே. சண்டாளிகளே போகிட்டு நீங்க முண்டிச்சா போகடி. ஓடி நீ முண்டச்சி அவடி, நீ முண்டச்சா போறது. சந்திரகுல வம்சத்துல வாக்குப்பட்டவ தானே? கோடு தவறாத குருகுல வம்சத்துல நீ வாக்குப்பட்டவ தானே? ஏடி சத்தியத்தை கொடுத்து விட்டு ஏடி இப்படி அழுவுறியாடி? ஏடி ஏடி கேள்வி என்னாடி அங்க கொள்ளக்கார என்னாடி அழுவுற? புடமாக விழுந்து போச்சு. சண்டாளிக்கு இப்படி சதி செய்து விட்டார்களே. என் அண்ணனுடைய கோபத்திற்கு யாருதான் ஈடாவாங்க? எனக்கு சத்தியம் செய்து விட்டு உங்க புருஷன் காப்பாத்தலாம். என் சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். அது மட்டுமில்ல என் அண்ணனுடைய திருநாமத்தின் சாட்சியாய் நான் உங்களை காப்பாத்துறேன் சொல்லிட்டு என்ன செய்வேன்? எது பண்ணுவேன் எங்களுக்கு தெரியாது. என்னுடைய கணவருடைய நீதான் காப்பாற்ற வேண்டும். ஆமா, ஏதோ சத்தியம் செய்து விட்டு எப்படியாவது நான் காப்பாத்துறேன். வாலி அவுப்பியோ இல்ல ஒரு தவுட்டு பானையை போடுவியோ, முல்லா கோயில வெள்ளை புடவை கட்டி நீ சுத்துவியோ எங்களுக்கு தெரியாது. என் புருஷன் நல்லா இருக்கணும். கலர் கலரா நாங்க கட்டிட்டு கலர் கலரா புடவை கட்டணும், வீதியில விதவிதமா நடந்து போகணும். எல்லாம் பொம்பளைக்கு தானே ஆடு கழி முட்டீங்களா? பொம்பளை ஆம்பளைகளை தூக்கி ஆடு கழி முட்டீங்களா? பொம்பளைங்களா சரி, சத்தியம் செய்து விட்டு வாக்கப்பட்டுட்டேன். அதனால நான் செய்த சத்தியத்தை எப்படியாவது காப்பாத்துறேன். புருஷன் இதை காப்பாத்த நீங்க போங்கம்மா. சீக்கிரம் போயிடும். போகடி. ஏன் நின்னுட்டு வாய் அடிச்சிட்டு கூடாது. போகடி. வாரண்டி உள்ள போ. என்னடி போ. போங்க. என்னாடி 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 வீராப்பா என்ன சொல்ற? ஓடி நான் இந்த சுதர்சனாவை திருப்பி போனேன். எங்க அண்ணன் கோபிச்சு
தங்கச்சி ஏமானு சண்டைக்கு வந்தா என்ன செய்யட்டும்? இருந்தாலும் என் கூட பிறந்தவரு என்ன கூட்டிட்டு வர சொன்னவரும் அவருதான். கல்யாணம் செய்து வைத்தவர் அவர்தான். எனக்கு ஒரு ஆபத்துனா அவர் காப்பாற்ற மாட்டாரா? அதனால இப்பொழுது சங்குதுமாருக்கு போறேன். அண்ணனை சந்திக்கிறேன். எப்படியாவது சுதந்திர திரும்ப போகிறேன். நமஸ்காரம் செய்திருக்கிறேன். அண்ணனின் திருவடி திருபாதத்தை அன்போடு முடிந்தபடினா அகில உலகமும் போற்றும்படியாக வாழ்வீரம்மா. திடீர்னு வந்திருக்கிற வீட்டுக்கு வந்தவள ஏன் வந்திருக்குன்னு கேட்க முடியல. திடீர்னு வந்திருக்கிறேன். உங்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வந்தேன். ஆனா எங்க அண்ணனை அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் ஏதோ குறை இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பாடு எடுத்துவாங்க, சேர் எடுத்து வந்து போடுங்க. தங்கச்சிக்கு ஒரு புது புடவை எடுத்து கட்டிக்க. அப்படியா அண்ணா? தங்கையே என்னண்ணா? என்னம்மா ஏதோ ஒரு குறை ஊடுக்குது. புதுசா பாக்குற மாதிரி அண்ணா என்னமாச்சு? அண்ணா தங்கை இங்க இருக்க மாயவ
கையில சுதர்சனாவும் இடது கையில சங்கும் குழந்தை வைத்து வாசிக்கிட்டா அப்படியே செவி இல்லாத பாம்பு கூட அந்த இசைக்கு மயங்கிடும். அதனால எங்க அண்ணனை பார்த்தா அண்ணா உங்களுடைய இடது கையில் இருக்கிறது வலது கையில் உள்ள அந்த சுதர்சனா எங்கன்னா சும்மா பொசுக்கு இருக்கிற போனா அதை பத்தி எல்லாமே சாப்பிடுவா. இல்ல இல்ல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கயிட்டமா இருக்குது. இந்த சுதர்சனா சக்கரை என்னாச்சு எங்க காணோம்? அங்கேயே அது பாண்டவர் நலமாக இருக்க வேண்டும், இந்த நாட்டுக்குள்ள மக்கள் நலமாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடனே சூரிய பூஜை செய்வது என்னுடைய கடமை. சூரிய நமஸ்காரம் நீங்க செய்வது வழக்கம். இந்த சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் என்று அகம் கொண்ட அகாய கந்தர்வன் 27 மனையிலோட அந்தரத்திலே வளத்தில் போகிறோம் என்ற கருவத்தில் அவன் வெத்தலை தாமலத்தை போட்டு என் கையிலே உமிழ்ந்து விட்டான். அப்படியே துப்புனா அவன சும்மா விட்டீங்க, அவன சும்மா விட்டீங்க. உங்க கையில அவன் எத்த துப்புல துப்பிக்கிறானா எப்ப பண்றாங்க அண்ணா இருக்கும். தங்கச்சினா தங்கச்சி தான் அண்ணங்க துப்பிக்கிறானா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். அதனாலதான் அந்த அகங்கொண்ட கந்தருடைய சிரத்தை கொண்டு வர சொல்லி சுதர்சனாவை அனுப்பியிருக்கிறோமா. அதுவும் போய் கொண்டிருக்கிறது. அவனை கொல்றதுக்காக அந்த சுதர்சனா அனுப்பிச்சு வச்சுக்கிறீங்க. ஏங்க அண்ணன் எப்பேற்பட்டவங்களா? அண்ணன் எப்பேற்பட்டவங்க? பயங்கரமான அண்ணன் எது வேணாலும் செய்வாங்க. ஆனா போயும் அந்த கந்தர்வனை அழிப்பதற்கு இந்த சுதர்சனாவை அனுப்பிச்சு வச்சுக்கிறதா எனக்கு கொஞ்சம் கேவலமா தெரியுதுண்ணா. ஏன்னா நீங்க எப்பேற்பட்டவங்க, என்ன சமாச்சாரம்? நீங்க போய் அவனுடைய கர்வத்தை அடக்க சுதர்சனா அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சுதர்சனா எப்பேற்பட்டது? ஒருத்தரை அழிக்கணும்னா சக்கரத்தை தான் பயன்படுத்துவான். அவன் அறுக்கல் சொல்லி தான் அனுப்பியிருக்கான். போய் உன் கோபத்துக்கு அவெல்லாம் ஒரு எதிரியா? அதுக்கோசரம் இந்த சுதர்சனா தானே அகம் கொண்டவனை அறுக்க சொல்லி சக்கரத்தை அனுப்பிவிட்டான். இன்னும் வந்துகிட்டு இருக்கு சக்கரம். இந்த சக்கரை இல்லாத பொசுக்கு நிக்குது. அதனால இந்த சக்கரத்தை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஆமா ஏமா எனக்கு பட்ட அவமான உனக்கு இல்லையா? அப்புறம் எப்ப என் கையில வெத்தலை தாமரை துப்புனானா அன்னைக்கு எனக்கு எதிர்த்தான். சக்கரத்தை இல்ல இந்த சக்கரத்துக்கு தான் வந்து எதிரி அவன் கிடையாது. நீ என்ன சொல்ல வர நீங்க? அதனால சக்கரத்தை திருப்பிடுங்க. எந்த காரணத்தை கொண்டோ நீ சொன்னாலும் திருப்ப மாட்டேன். என் மனைவியே முடியவே முடியாதுமா. திருப்பித்தானா ஆகணும். கந்தர்வ சிலையா பாதில் உள்ளது சக்கரத்தை இருக்க மாட்டேன். ஐயோ அண்ணா முடியாதுமா. உன் கோபத்தை நீங்க வாப்பிச்சு வாங்கலன்னா நான் செஞ்சு தப்பா போயிருமே. முடியாது அண்ணா. இருந்தாலும் நான் ஒரு சத்தியம் செஞ்சுட்டேன், அவ காப்பாத்தணும். சத்தியமா? ஆமா. எதுக்கு? 3 27 பெண்மணிகள் எனக்கு மடிப்பட்டி மாங்கலி பிடிச்சு வேணும் சத்தியம் கேட்டாங்களா? சரி. ஏன்னா ஒரு பொம்பளைக்கு ஆபத்துன்னா ஒரு பொம்பளை காப்பாத்தலாமா இல்லையா? காப்பாத்தணும் சொல்லி சரி பூமாதேவி சாட்சியா, ஆகாயம் சாட்சியா, என் அண்ணனுடைய திருநாமத்தின் சாட்சியா ஏன் மாங்கலியம் பறி போனாலும் உங்க மாங்கலியத்தை காப்பாத்தணும் சத்தியம் கொடுத்துட்டுனா உங்க தங்கச்சி இல்ல கொடுத்துட்டு பரவாயில்ல நீ போயிட்டு. அந்த பொம்பளை முகத்தை காட்டினாங்க நீ யாருமான்னு கேட்ட உடனே இப்படி ஆகாயத்தில் ரதம் செலுத்தக்கூடிய கந்தர்வராஜனுடைய மனைவிகள் 27 பேரு. எங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல பெண் வாரிசு இல்ல, புத்தசாலம் பெருவதற்கிறாங்க. ஆகாயமா இருக்குமா போனோம். அவருக்கு தண்ணீர் தாக்கலை தெரிஞ்சுச்சு. கருணை கழிப்பாக்கு காம்பரிந்த வெத்தலை தாளித்த சுண்ணாம்பு ஏலக்காய் ஜாதிபத்தி என்று சொல்லக்கூடியதை கொடுத்தோம். தண்ணீர் விட தாகுவிட தீர்ந்துருச்சு. மீண்டும் ஒரு ரதத்தை செலுத்தினாரு. மீண்டும் மயக்கம் அடைந்து கீழே சோர்ந்து விழ பார்க்காலும் இருந்திருக்கும். எத்தனை தமிழத்துக்கு கீழே துப்பின்னு சொன்னோம். அந்த துப்புன வெத்தலை தம்பளம் உங்க அண்ணன் கையில விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஆனா அண்ணன் கோபித்து சுதர்சனை அனுப்பி வைத்துட்டா என் புருஷன் உயிர் போயிரும். அதனால காப்பாத்த சொல்லிதான் உங்களுக்கு சத்தியம் வாங்கிட்டு சத்தியத்தை வாங்கிட்டாங்கண்ணா. சத்தியம் கொடுத்துட்டு காப்பாத்துறேன்னு கொடுத்தா நப்போ. ஐயோ அண்ணா என்ன சொன்னாலும் வேற எந்த சத்தியம் செஞ்சிருந்தாலும் நான் சரிச்சு போயிருப்பேன். எங்க அண்ணன் திரு நாமத்தின் சாட்சியாய் சத்தியம் நாமத்து மேல சத்தியம் பண்ணாலும் என் தலைமையா சத்தியம் நான் என்ன பண்ணுவேன்? செத்தாலும் பரவாயில்ல சக்கரத்தை இருக்க மாட்டேன். போயிட்டே சந்திரகுல வம்சத்துல வாக்கப்பட்டவனா கொடுத்த பொருள் சொன்ன வாக்கியம் தவற மாட்டேன். உன் தங்கச்சி நானு இவ்வளவு நேரம் மன்றாடி கேட்டேன். ஒரு எதிரியான்னு சொன்ன நீ எதுவும் கேட்க மாட்டேங்கிற. சத்தியத்தையாவது காப்பாத்துன்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டேன். முடியுமா? முடியாதா? முடியாது. கருவாயா முடியாதுமா. கருவாயா இவ்வளவு நேரம் சொல்றேன் நான் முடியல. எவ்வளவு தில்லு சுட்டி இருக்குதோ எனக்கு அந்த தில்லு இருக்குது. நான் செஞ்ச சத்தியத்தை நான் காப்பாத்தியே தருவேன். முடியாது. முடியாதா? கூட்டுடுவார் பெருமிட
என் கூட்டுல விட்டதான் தப்பு. இந்த வீட்லயே இப்படி துரத்துறிய ஒண்ணும் மச்சி மாடிக்க இது வரைக்கும் கோபம் போறதுக்கு இருந்தேன். நானும் உன் தங்கச்சி தான். உனக்குள்ள விகவே எடுத்து இருக்கும். முடிஞ்சாலும் என் சத்தியை நான் காப்பாத்தி பாக்குறேன். எனக்கு எவ்வளவு பேசிட்டு இல்ல. கூட்டிட்டு ஓடுன புத்தியே காட்டிட்டு நீ. ஏய் கூட்டி கொடுத்தவனே நீ தான்டா. கூட்டிட்டு ஓடுனதுறியா? ஏண்டா ஊர் ஜனம் கண்டுவாங்க. அப்படியே மச்சனை கூட்டது ஒண்ணும் தெரியாத மாதிரி விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு ஓடி போய் சொல்லிவிட்டு எங்க அண்ணன் மலராமோட சமாதானத்துக்கு வச்சியாடா. ஏண்டா கருவாயா? ஏண்டா கருவாயா? கூட்டி கொடுத்தா தங்கச்சி கூட்டி கொடுத்தா நல்லா பேசுறா. ஓடி கூட்டிட்டு ஓடுனவ நீ என்ன நீ தான்டா. நானும் பிள்ளைக்கு கூட்டிட்டு ஓடுறது நீ தானே சொல்லி கொடுத்தவன். ஏய் கரியா கருவாயா ஏய் இன்னைக்கு பாரு இன்னிலிருந்து என்னைக்கா என் சத்தியத்தை காப்பாத்துனா நான் தங்கச்சின்னு வச்சுக்கா. இல்லனா அப்புறம் பேசிக்கிறேன். என் புருஷ காணத்துல அவர்கிட்ட சொல்லி உங்க தங்கச்சி சொல்றது சத்தியத்தை காப்பாத்தல தங்கச்சி வச்சுக்க சொல்றியா? நீ கூட்டிட்டு போன பிரச்சனாச்சு. நீ தான் சொல்ற தங்கச்சி வச்சுக்காங்கற. தங்கச்சி ஒரு மானகோட்ட குடும்பமா தங்கச்சின்னு வச்சுக்காங்க. ஓய் சத்தியத்தை வேணாங்கற வச்சுக்கா. தங்கச்சி வச்சு சொல்லலாம். ஏன் அடுத்து நகை போட்டு கொடுக்கணும்? என்ன கேவலமா பேசிட்டு சொல்ற கருவாயா? இப்பவே சென்ற ஆரணத்தில் என் புருஷனை சந்திச்சு இவன் சுதர்சனா சக்கரத்துல திருப்பல அவனுங்களா வெக்க காட்டுற பசங்க, காட்டுல திரியிற பசங்க, என்ன சொன்ன கந்தர பசங்க, அவருக்கா ஒரு பசங்க அவனுக்கு வந்து யாருடா செய்கிறதாவது ஒண்ணாவது. அப்படியா? காட்டுல திரியிற பசங்களா? ஆமா. கந்தர பசங்களா? கந்தர பசங்க. அனாதை பசங்களா? நாடால தெரியாத பசங்க அவங்க. அப்படியா? டேய் டேய் கருவாயா, முன்னாடி என் புருஷனை கூட்டி வந்து சத்தியத்தையும் காப்பாத்துறதோடு உன்னை என்ன பண்றேன்னா பாரு. பொறுப்பு போடு. இப்பவே போறனா பொறுப்பு போறனா போறா போடி. போறடா போற கேட்டக்கறியே போய் சொல்லு. கோபத்துல போறேன். என்ன கோபத்துல போற? ஏய் போய் வர அவர் போய் கூட்டிட்டு போகலாம். அப்படியா? ஆவட்டும். இப்பவே போய் கூட்டி வா. ஓய் பாத்தாயா ஒரு கூட பிறந்த அண்ணன் பேர்பட்ட கேவலமா பேசுறாங்களே. நான் செஞ்ச சத்தியத்தை வீணாகி விட்டால் உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஒரு கேவலமாயிடுமே. அதனால இப்பொழுது ஆரணம் சென்று என் புருஷனை சந்திச்சு எப்படியாவது கூட்டிட்டு வந்து பேசுகிறேன். அங்க அரணையோ.